இந்த அனுபவத்தோட 3வது பகுதிக்கு வருவீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எவர்களுடைய பாவங்களை 23வது வசனம் யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அருமையான தேவனுடைய அதிகாரத்தோடு அவர் அனுப்புகிறார். முதலாவது அவர் பிதா தன்னை அனுப்பினது போல அவர் நம்மை அனுப்புகிறார். அனுப்பும் போது முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அனுப்புகிறார். 2வது அதிகாரத்தோடு அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நீங்க பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா அங்க என்ன இருந்தது? அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற வல்லமையான கிரியைகள், மரித்தோர் எழுப்புறது, அவ்விதமான அற்புதமான கிரியைகள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. இங்க முக்கியத்துவமானது என்னன்னா, யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை மன்னியாத இருக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாத இருக்கும். என்னன்னு உணர்றீங்க? இந்த வசனத்தை என்னன்னு உணர்றீங்க நீங்க? அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 13வது அதிகாரத்தினுடைய பின்பகுதிக்கு வாருங்க. அதுல 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 46வது வசனத்தை, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்போது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தெய்வ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதா? வசனம் புரிஞ்சுதா? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போகும் பாதையில் பாசிட்டிவ்னு நாம நினைச்சிட்டு போக வேண்டாம், போக வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா அருமையான அப்போஸ்தலர்களை சந்தித்து இந்த அபிஷேகத்தோடெல்லாம் அதிகாரத்தோடெல்லாம் அனுப்பினாரு. பரிசுத்த வேதாகமத்தில் 12+1 13 பேருடைய காரியம் இருக்கணும்ல. மரணத்தை குறித்து 2 பேருடைய பங்களிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, தனக்கு தானே கேடு வருவித்துக் கொண்ட யூதாசுடைய மரணம். இன்னொன்று அப்போஸ்தலர் 12:2 இருக்கும்னு நினைக்கிறேன். 12:2 யாக்கோபுடைய மரணம். ஏரோது என்ன செய்வார்? பட்டயத்தால கொலை செய்வார் என்று இருக்கும். இந்த 2 பேருடைய மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரித்திர ஏடுகளிலே போய் பார்த்தால் அருமையான பேதுருவினுடைய வாழ்க்கையில தலைகீழா சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு சூழல். அவரே அதற்கு முன்மொழிகிறார், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நேராக அறையப்படுவதற்கு தகுதியாளன் அல்ல, என்னை தலைகீழாக அறைந்து விடுங்கள் என்று சிலுவையில் அறைவதற்காக முற்பட்ட போது சொன்னது நிமித்தம் அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். யோவான் மாத்திரமே அவர் சாதாரணமான மரணம் அடைந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயை பராமரித்து கிபி 90களிலே அவர் சாதாரண மரணம் அடைந்ததாக சொல்லுகிறது. அருமையான அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அந்திரேயாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது இருக்கிற ரஷ்யா, உக்ரைன் அந்த தேசங்களுக்கு நேராய் போய் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைந்திருக்கிறது. தோமாவனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலே அவர் மடிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரப்படுத்தி அனுப்பும் இடங்களில் எல்லாம் சாதகமான சூழ்நிலை வரும் என்று எண்ணிக்கொள்ள முடியாது. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லும் போது, அந்த அதிகாரம் பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை போல நானும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு அனுப்பினார். அருமையானவர்களே, பிதா சொல்லும் போது
இந்த அகில உலகத்தினுடைய மனுக்குலத்திற்கும் மீட்பு என்பதை நியமிக்கும்படி அனுப்பினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பொறாமப்பட்டு அப்படி இப்படி இருக்கிறான்னா ஒரு இடத்துல என்ன சொல்லுவார், தூசியை உதறிட்டு போயிரு, அவ்வளவுதான். சரியான அடிப்படை என்பது அதுதான் பிரியமானவர்களே. மனுக்குலமாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம பாவத்தை மன்னிக்கிறதற்கு நாம் யார்? ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்பிற்குரிய அடிப்படையை பிரகடனப்படுத்தும் போது பரத்திலிருந்து அங்கீகாரம் வருகிறது, ஒரு கூட்டம் ஜனம் மீட்கப்படுவதற்கு. இந்த அடிப்படை தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மூலமாக உண்டாயிற்று. நீங்க இந்த 13வது அதிகாரத்தை இன்னும் ஆழமாக போய் சிந்திப்பீர்களே, ஆனால் அந்த சிந்தித்தலின் அடிப்படையிலே அருமையான பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற சூழ்நிலை அதுதான். அருமையான பேதுருவும் யோவானும் ஊழியம் செய்ய அந்த ஊழிய பாதையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த அடிப்படை அதுதான். அநேகர் முறுமுறுக்கிறார்கள், அநேகர் புறம் தள்ளுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை அடித்து கல்லெறிந்து மரித்து போனான் என்று விட்டு போனார்கள். பாவ மன்னிப்பு அடைகிறவர்களாக அல்ல, படுபாவிகளாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாவியை பார்க்கும்போது மன இரக்கம் வர வேண்டும். எதுக்கு? அவங்க பாவ மன்னிப்பு அடையணும், பாவ மன்னிப்பு அடையணும். நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு சகோதரன் பயங்கரமான குடிகாரர். அவரிடத்துல போய் நீங்க இந்த குடியை விட்டு மாறணும். அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்கிட்ட வந்து சொன்னா நான் குடியை நிப்பாட்டலாம். இயேசு என்ன செய்யணும்? என்கிட்ட வந்து நீ குடியை நிப்பாட்டுன்னு சொன்னா நான் குடியை நிப்பாட்டலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் சொன்னா இன்னும் 5 சகோதரர்கள் இருக்காங்க, லாசரு என்ன செய்யும்? அனுப்புனார். அந்த நேரத்தில் அப்பா சொன்னார், பூமியில தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனால் மரித்தோரிடத்திலிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்து அங்க போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் அந்த மனிதன் குடிகாரனாத்தான் இருக்கார். கணக்குல நம்ம பேர் என்ன செய்யும்? விட்டுரும். நம்மகிட்ட கர்த்தர் கணக்கு கேட்கறதுக்கு நிக்க மாட்டார். இப்படி ஒரு மனுஷனை பார்த்தியே, அந்த மனுஷன் இடத்துல நீ மனம் திரும்பணும், உனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொன்னியா அப்படின்னு கர்த்தர் கேட்க மாட்டார். நம்ம பொறுப்பு முடிந்தது. ஆனா அந்த இடத்தில் அவர் ஒரு மனம் திரும்புதலுக்குரிய பங்களிப்பு கொடுத்திருந்து அந்த இடத்திலே ஒரு ஜெபிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருந்ததே. ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே அந்த மனிதனை விடுவித்திருப்பார். இந்த வாஞ்சையை அவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கொண்டிருக்கிறவர்களாக நாம இருக்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். என் தேவன் என்னை இந்த பூமியில அவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தரிசனம் தந்து வைத்திருக்கிறாரே, ஆனால் அவருக்காக நான் போகணும், ஆவியானுடைய நிறைவுக்குள்ள இருக்கணும், அதிகாரமுடையவனாய் செயல்படணும். இந்த செயல்பாடின் அடிப்படையின் பின்னணியும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை உருவாக்கும். பிரியமானவர்களே, இந்த சாட்சியை உருவாக்கும். நீங்க பாப்பீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ சாட்சிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பங்களிப்பு கொடுப்பதற்காக தேசத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன மனிதன் எழும்பினான் என்றால் நம்புகிறதற்கு மனிதர்கள் இல்லை, எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். உண்மை, எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஒரு அருமையான திருச்சபையினுடைய நிலையில ஒரு பிள்ளை வெளியே விளையாடி கொண்டிருந்த போது, ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வெளியே கடந்து சென்ற போது அந்த பிள்ளை ஒரு வீட்டு தொட்டியில விழுந்து மரணித்திருக்கிறது. ஐயோ,
பெற்றோர் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆராதனை நிப்பாட்டி ஆயிடுச்சு, படுக்க வச்சிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பதற்றமும் கதறலுமாய் இருக்கும்போது அந்த பிள்ளையனுடைய வயதிற்குட்பட்ட அந்த வயதின் அடிப்படையில் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் முழங்கால் போட்டு நின்று அந்த பிள்ளைகிட்ட நின்று அழுதுருக்காங்க. ஏசப்பா, எங்க கூட விளையாடிட்டு இருந்த இந்த பிள்ளை, ஆலயத்தில் ஆராதித்துட்டு இருந்த இந்த பிள்ளை, இந்த பிள்ளைய நீங்க உயிரோடு தரணும் ஏசப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏசப்பா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்கின்ற அனுபவம் தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. இந்த உலகத்துல நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுனால 4 பேர் என்ன பார்த்து என்ன செய்யலாம்? கையெடுத்து கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பார்த்த உடனே மடிச்சு கட்டிட்டு இருக்கிறவங்க கெட்ட அவுத்து விட்டுறலாம். அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை வாழ்க்கை. ஒரு 4 பேர் மடிக்கிட்டு அவுத்து விட்டாச்சுன்னா அந்த மனுஷன் என்ன செய்திருவார்? தலைக்கு ஏறிடுவார் பெருமை. அந்த பெருமைக்குரிய வாழ்க்கைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளல. அல்லது மனிதனுடைய முன்னணியத்திலே நான் பெரியவன் என்று காண்பிக்கிறதற்காக இயேசு உயிர் தள்ளவில்லை. அவர் உயிர் தெழுந்து மனுக்குலத்திற்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்ததற்குரிய சாரம் நானும் நீங்களும் ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருக்கணும். ஆனா இதுல ஒண்ணு, நிறைய பேர் இந்த சாட்சியை நினைக்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது, இவெல்லாம் ஊழியக்காரனா, நிறைய ஊழியக்காரங்களை ஜனங்கள் பேசுறது, இவெல்லாம் ஊழியக்காரனா. என்ன தெரியுமா? உள்ளான ஆழம் நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்துல தான், நம்ம எங்க ஊர்ல தான் கடந்த நாட்களிலே ஒரு சூசைடு, அந்த சூசைடை குறித்து அவ்வளவு வியாக்கியானம், அவ்வளவு வியாக்கியானம் ஜனங்கள். நான் சொன்னேன், என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏன் பேசணும்? நம்ம ஏன் பேசணும்? அந்த சகோதரனுடைய அண்ணன் எனக்கு போன்ல கூப்பிட்டான். நான் அவங்களுக்கு சொன்னேன், உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. இது சாதாரண மரணத்துக்கே நான் சொல்றேன். ஒரு இழப்பு ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த வீட்டில் யாருமே எதுவுமே பேசாம இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் பேசுவதற்கு அநேகருடைய நாவு திறந்திருக்கும். இது உண்மை. நான் மரண வீட்டுக்கு ஜெபிக்க போனேன்னா நான் இதுக்காக ஜெபிச்சுட்டு வருவேன். அதாவது ஊடுருவ குத்தும் ஆணி போல எல்லாருடைய நாவுகளும் அப்படியே நீண்டுட்டு நிற்கும். என்னங்கிறது அந்த குடும்பத்திற்கும் அப்பாக்கும் தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த குடும்பங்கள் அமைதியா இருந்துகிடணும். அந்த சகோதரன்ட்ட சொன்னேன், அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆனா பேசுறதுக்கு கர்த்தர் ஒரு நாள் தருவார். அந்த நாள்ல என்ன செய்யலாம்? பேசலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாரத்திலே, சாட்சிக்குரிய வாழ்க்கையின் சாரத்திலே நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? எல்லாரையும் அரவணைக்கணும். முடியாது. மாம்சத்தோடு நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதனோடு ஒரு ஊழியக்காரன் ஒப்புரவாகி போய் அவர்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது எதிர்பார்க்கக்கூடியது அல்ல. அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உலகத்தின் காரியங்களை தான் எதிர்பார்ப்பாங்க. செய்ய முடியுமா? ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசி எதிர்பார்க்கிற காரியத்தை உலக பிரகாரமாய் செய்ய முடியுமா? முடியாது. அந்த மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவங்க எல்லாம் இந்த சர்ச்சுக்கு போறாங்க, போய் என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. இதுதான் இன்னைக்கு நடைமுறை. அதல்ல சாட்சியின் வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த கமாண்ட் வரக்கூடாது பிரியமானவர்களே. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த கமாண்ட் வரக்கூடாது. ஒரு 2 நபர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உள்ளான நிலைமை அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனபடினால
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சாரத்திலே அவர்களுக்கு இசைந்து போய் இந்த சாட்சியின் ஜீவன் வாழ்றதுக்கு இல்ல கர்த்தர் நம்ம அழைச்சது. அதனால தான் அந்த இடத்தை அவர் மென்ஷன் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது அதுதான். நீங்க எவருடைய பாவங்களை மன்னிப்பீங்களோ அவர்கள் பாவங்கள் என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். அப்படின்னா நீ உலகத்தோட போய் அவர்களோடு ஒத்து ஒரு குடிகாரனோட குடிச்சிட்டு அவங்களை ரட்சிக்கணும்னு முடியுமா? முடியாது. அதற்காக அவர் உயிர்த்தளவும் இல்லை. ஆக பாவ மன்னிப்பு அடைவதற்கென்று ஒரு மனிதன் மனந்திரும்புதலுக்கேற்ற பங்களிப்பை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அந்த விருப்பத்தின் வழியே நம்மை அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நிறைவான அடிப்படை வேணும். சாட்சியா வாழணும். மனிதனோடு ஒப்புரவாகி அவர்கள் பாவத்தோடு இசைந்து அல்ல, தேவனோடு ஒப்புரவாகி அவருக்கு மகிமையாய் ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை காக்கணும் பிரியமானவர்களே, காக்கணும். நாம இனி அடுத்த வருஷம் தான் இந்த காரியங்களை எல்லாம் சிந்திப்போம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அடுத்த வருஷம் 2 நாட்கள் வந்தா இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை சிந்திச்சுட்டு ஒரு 50-60 நாளையில் என்ன செய்திருவோம்? முடிச்சிருவோம். அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்குரிய நோக்கத்திற்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போனோம். எடுத்துக்கொண்டு போவோம்னா அவருக்கு சாட்சியாக ஜனங்களுக்கு முன்னணியத்தில் நிக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே கிரீடம் எதை வச்சு கிடைக்கும்னா இதை வச்சுதான் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனம் போல வாழ்ந்துட்டு மனம் போல நடந்துட்டு கிரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள பிரமை கொண்டிருக்கிற யாரானாலும் அந்த பிரமையை எடுத்து போட்டுட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவருக்கு மகிமையான வாழ்க்கை, அவருக்கு சாட்சியான வாழ்க்கை, இதுதான் கிரீடத்துக்கு பங்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான தரிசனப்படுத்தப்பட்டவர்கள் சாட்சிகளா இருந்ததற்கு காரணம் 2 உங்களுடைய சமூகத்தில் முக்கியத்துவப்படுத்தினேன். அந்த 3வது அடிப்படைக்கு போகும்போது அதிகாரம் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தோட அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியில கடைசி மூச்சு மட்டும் வாழுவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கணம் இந்த நல்ல நேரத்தில் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கணம் நாம சிந்தித்து பார்க்கலாம். அவர் என்னில் தரிசனமான அடிப்படை எது? என்னோடு ஆவியானவர் மூலம் பேசினது உண்டோ? கேட்டு பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் கேட்டு பாருங்க. தயவு செய்து யாரும் யாரையும் பார்க்காதீங்க. பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தை நீங்க செலவழிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் சாரத்திற்காக இந்த நல்ல நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். தயவு செய்து கர்த்தருடைய பாதத்தில், ஏன் அப்பா என்னோட பேசினது உண்டா? உண்டு. எல்லாத்தையும் பேசி இருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் பாவ மன்னிப்படைந்து இந்த ட்ரினிட்டி திருச்சபைக்குள்ள அடி எடுத்து வைத்திருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். அவ்விதமா தரிசனமான அந்த தேவனுக்கு முன்பாக கொண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற வாழ்க்கை வாழ்றோமா? வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோமா? நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருக்கிற இடங்களிலே அல்லது போகிற இடங்களிலே புறப்பட்டு போய் தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாக நிற்கிறதற்குரிய அடிப்படையில கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கையை சிந்தித்தது உண்டோ? இன்னைக்கு அருமையான ஆராதனையில் அந்த தம்பி சொன்னாங்களே, வாலிப தம்பி இயேசுன்னு நேசிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். சபையில சொல்லிட்டோம். வெளியில போகும்போது ஒரு தம்பியை கஷ்டமா பார்த்து அந்த தம்பிகிட்ட சொல்லணும், தம்பி
இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை கருத்தாய் கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்து தவறான வாழ்க்கை வாழுகிறதாக இருக்கிற மனிதர்களை பார்க்கும் போது இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லணும். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசித்தவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து எனக்கும் உங்களுக்கும் பிரத்யட்சமானார். என்னையும் உங்களையும் அவர் மீட்டெடுத்தார். என்னையும் உங்களையும் அவர் உருவாக்கினார். இந்த நல்ல நேரத்தில் சந்தேகமா இருக்கா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேனோ என்கிற சந்தேகம் இருக்கா? நிச்சயம் வேணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்களோ, ஆவியானவரை ஊற்றினார் அவர், ஆவியானவரை ஊதினார் அவர். பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா கெட்ட வார்த்தை என் வாயில வருதா? தவறான நடவடிக்கைகள் என் வாழ்க்கையில் உண்டா? இந்த நல்ல நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஆராய்ந்து பாருங்க. ஏன் நான் வழி தவறி போறேன்? ஆவியானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததுனால. ஏன் நான் தவறி போறேன்? ஆவியானுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாததுனால. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்ன போது கரங்களை வைத்து அவர்களை ஜெபித்து அனுப்பினார்களே, அது ஆசீர்வாதமானதா இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்விதமான நிலைமையில நம்முடைய நிலைகள் இருக்கிறது என்பதை சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட தானோ நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகிறவர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்களுக்கு முன்னணியத்திலே நானும் நீங்களும் சாட்சிகள். பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் இந்த அடிப்படை இருக்கும்னா அதிகாரத்தோடு கூடிய விடுதலை இருக்கும். தேவையானவர்களுக்கு இருக்கும். தேவையில்லாதவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எடுத்த பிரயாசத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களை விட்டுட்டு புறப்பட வேண்டியதுதான் என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் அவர் சொல்றார். நித்திய ஜீவனை குறித்த வசனங்களை உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது நீங்களோ பொறாமையினால் நிறைந்து மனதில்லாமற் போனீர்கள் என்பதை சுட்டி காட்டிவிட்டு அவர் சொல்லுகிறார். ஆனபடியினாலே நாங்கள் மற்ற ஜாதிகளிடத்திற்கு போய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் என்று போன நேரத்தில் அந்த ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக மகிழ்ச்சிகரமானார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரமுள்ள அனுபவத்தோடு ஒரு இடத்துல நின்று இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து கஷ்டப்படுத்தி நேரத்தை கழிக்க வேண்டாம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை துரிதமாய் செய்யும்படி அதிகாரமுடையவர்களாய் நம்மை கொண்டுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் ரட்சிப்பையும் அவர் வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி, உமக்கு சாட்சியாக என்னை காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க கர்த்தருடைய சமூகத்தில்? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறவங்க என் கடைசி மூச்சு மட்டும் ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தப்போங்க கேட்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க கர்த்தரிடத்தில். தயவு செய்து ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். வாழ்க்கை ஒரே தரம், வாய்ப்புகள் ஒரு முறை, வாதம் செய்ய இது காலமல்ல. வாழ்க்கை ஒரே தரம், வாய்ப்புகள் ஒரு முறை, வாதம் செய்ய இது
காலமல்ல. காலங்கள் பதில் சொல்லும், வாருமுன் ஏகுவோம். வருகை நாள் நல்ல தீர்ப்பளிக்கும். நம் கால மனித இயேசுவை அறிய நம்மை தவிர யாருமில்லை. நம் கால மனித இயேசுவை அறிய நம்மை தவிர யாருமில்லை. இயேசுவின் பேரில் அன்பு செலுத்தும் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றாகட்டும். இயேசுவின் பேரில் அன்பு செலுத்தும் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றாகட்டும். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் தேவரீர் கிருபை பாராட்டினீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமிலே என் தேவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு தன்னை தரிசனமாக்கி, அந்த தரிசனமானது நிமித்தமாய் தரிசனம் பெற்று கொண்டவர்களே ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சிகளாயிருந்தார்கள் என்கிற வார்த்தையின் சாரத்தோட நாங்களும் அந்த சாட்சிகளின் வரிசையிலே முன் செல்லுவதற்கு எங்கள் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் எங்களை நீர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சிரோம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் பாரத்தோடு வந்திருப்பார்கள். தேவனுடைய நன்மையோடு திரும்புவதற்கு கிருபை செய்யும். எதற்காகவும் எந்த மனிதனிடமும் கண்ணேறிட்டு பார்க்கிற அனுபவம் இராதபடிக்கும், எந்த மனிதனிடமும் கரம் நீட்டும் அனுபவம் இராதபடிக்கும், கர்த்தரிடத்திலேயே கண்ணேறிட்டு பார்க்கவும் கரம் நீட்டவும் தக்கதான அனுபவத்தை என் தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து, அவர் எங்களுக்கு சகல நன்மையும் அருளுகிற தகப்பன் என்பதை விசுவாசித்து அவராலே சகல நன்மைகளும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவரீர் அபிஷேகிப்பீராக. தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தருளும். எங்கள் அருமையான திருச்சபையினுடைய ஆண்டவரே, அருமையான ஐயா, அருமையான ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள், அன்பு தம்பி ஜெபின், அருமையான பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதம் நன்மையும் கிருபையும் தொடரும் மாதமாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, எல்லாத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு தங்கி இருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியோரை அனுப்புமையா, மனமதில் தயகூறும் மகத்துவ பரனே, வந்தனங்குமக்காமே. மனமதில் தயகூறும் மகத்துவ பரனே, வந்தனங்குமக்காமே. திருநாமமது கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் எமதக மிக பலன் அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் எமதக மிக பலன் அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினம் உமக்கே. பாத்திரரே அதிசோபித பரனே, பாதசரணாமே. பாத்திரரே அதிசோபித பரனே, பாதசரணாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஆம்.